நண்பர்களே வணக்கம். இந்த தைராய்டு கிளாண்ட பேஸ் பண்ணின ஒரு ப்ராடக்ட். இதுதான் நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற தைராய்டு ப்ராடக்ட். ஸோ எல்லாருக்குமே அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கழுத்து தொண்டைக்குழிக்கு கீழே ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு நாளமில்லா சுரப்பி தான் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்றது. இந்த கிளாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலான ஒரு செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட். இது ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இது செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் தைராய்டு ஹார்மோன். இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ஈஸியா செக்ரேட் ஆகுறதுல இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு செக்ரேஷன் ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியம், எல்லாருமே இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். நமக்கு தைராய்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகணும் அப்படின்னா 3 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாண்ட்ல இருந்து, அதாவது நம்மளுடைய மூளையினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கிளாண்ட் ஹைப்போதலாமஸ். அந்த ஹைப்போதலாமஸ்ல இருந்து ட்ரிப்டோஃபான் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய TRH இது செக்ரேட் ஆகணும். இது பிட்யூட்டரி, அதே ஹைப்போதலாமஸ்ல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மூளையின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டை சுரக்கக்கூடிய அதுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் TSH, அதை செக்ரேட் பண்ணணும். இந்த TSH தான் தைராய்டு கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணி T4 அப்படிங்கிற தைராய்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ணணும். இந்த T4 ஹார்மோன் தான் செலீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்கிரண்ட்டை ஒரு கேட்டலிஸ்டா வச்சு T3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைராய்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இதுதான் தைராய்டு செக்ரேட் ஆகிறதுக்கான ப்ராசஸ். இத்தனை ப்ராசஸை தாண்டி தான் நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட்ல இருந்து, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட்ல இருந்து தைராய்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகணும் அப்படின்னா இத்தனை ப்ராசஸை தாண்டி தான் அது செக்ரேட் ஆகணும். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஜென்ரலா நமக்கு T4 ஹார்மோன் அப்படிங்கிறது நேரடியாக தைராய்டு கிளாண்ட்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன். அது T3 நம்மளுடைய பாடி கன்வெர்ட் பண்ணும். அது நம்மளுடைய லிவர் அதை கன்வெர்ட் பண்ணணும். ஜென்ரலா தைராய்டு ஹார்மோன், அதாவது நம்மளுடைய தைராய்டு கிளாண்டு 4 வகையான செக்ரீஷன்ஸை கொடுக்குது. 4 வகையான செக்ரீஷன்ஸ், அதாவது ஒரு வகையான செக்ரீஷன் இன்னும் மாறுது. அதாவது T4 T3 மாறுது. அடுத்தது கேல்சிட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒன்று செக்ரேட் ஆகுது. அது நம்மளுடைய பிளட்ல கால்சியம் லெவலை மேனேஜ் பண்றதுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அடுத்து TSH தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். இந்த 4 ஹார்மோன் T3, T4, கால்சியம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கேல்சிட்டோனின், அடுத்து TSH, இந்த 4 வகையான ஹார்மோன் நம்மளுக்கு செக்ரேட் ஆகும். ஸோ இதனுடைய வேலை என்ன? தைராய்டு ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னா, மிக முக்கியமான வேலைகள்ல ஒன்று மெட்டபாலிசம் ரெகுலேஷன். நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்துல பங்கெடுக்கக்கூடிய ஹார்மோன்கள்ல மிக முக்கியமான ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன். 2வது நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய உடல் டெவலப்மெண்ட்டுக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது. நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன், நம்மளுடைய டோட்டல் பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்பரா ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் வகிக்குது. அது மட்டும் இல்லாம கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன், தைராய்டு ஹார்மோனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஹார்ட் மெதுவா துடிக்கிறது, வேகமா துடிக்கிறது, பிளட் ஃப்ளோ, இதெல்லாம் பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா தைராய்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு.
அடுத்து வந்து மசில் ஃபங்க்ஷன். நம்மளுடைய சதைகளுடைய ஃபங்க்ஷன் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா தைராய்டை பேஸ் பண்ணி இருக்கு. தைராய்டு டிஸார்டர் இன் கேஸ் வந்து என்ன டிஸார்டர் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு கிளாண்ட்ல வரக்கூடிய 4 வகையான டிஸார்டர்ஸ் அதை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். அதுல முதன்மையானது ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம்னா நம்மளுடைய தைராய்டு கிளாண்டு குறைவாக தைராய்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து ஹைப்போதைராய்டிசம். இன்கேஸ் ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய, அதான் நம்மளுடைய தைராய்டு கிளாண்டு மிக குறைவாக தைராய்டை சுரக்குது அப்படின்னா, அதனால நம்மளுக்கு என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அப்படின்னா, இவங்க வந்து தைராய்டு கிளாண்ட்ல தைராய்டு வந்து ரொம்ப குறைவாக சுரந்தா அவங்களுக்கு மெட்டபாலிசம் ரேட் குறைஞ்சு போகும். மெயினோட ஃபங்க்ஷன் என்னன்னா மெட்டபாலிசம் ரேட் வந்து குறைஞ்சிரும். அப்போ மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சிருச்சுன்னா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, அவங்களுடைய உடல் பருமன் ஜாஸ்தியாகும். உடல் பருமன் ஜாஸ்தியாகும். கொஞ்சம் இன்ஆக்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஆக்டிவ் அப்படின்னா அவங்க சுறுசுறுப்பா இருக்க முடியாது, குளிர அவங்களால தாங்க முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஓவர் வெயிட், சோர்வாக இருக்கிறது, ஆக்டிவா அவங்க எப்பவுமே இருக்க மாட்டாங்க, ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கும். அது இல்லாம கோல்டு இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிரை தாங்க முடியாத கண்டிஷன்ஸ்ல அவங்க இருப்பாங்க. இது வந்து தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்கக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் சொல்லக்கூடிய டிசார்டரை பேஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ஹார்மோன் ஏதோ ஒரு காரணங்களால் மிக அதிகமாக ஸ்டிமுலேட் ஆகுது, சுரக்குது அப்படின்னா இதுக்கு அப்படியே டெட் அகேன்ஸ்டான கண்டிஷன்ஸ்ல அவங்க இருப்பாங்க. என்ன அப்படின்னா, இதனுடைய மெட்டபாலிக் ரேட், அவங்களோட பாடியோட மெட்டபாலிக் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் மிக வேகமான செரிமானம், மிக வேகமான பர்னிங் ப்ராசஸ், எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, உடல் மெலிந்து காணப்படுவாங்க. உடல் வந்து ரொம்ப மெலிந்து காணப்படுவாங்க. அவங்க ஹீட்டை தாங்கக்கூடிய அளவில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஹீட் வந்து அவங்களால தாங்கவே முடியாது. ஹைப்போதைராய்டிசம்ல இருக்கிறவங்க கோல்டு தாங்க முடியாது. ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதன் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இவங்க ஹீட்டை தாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க. மூணாவது பிரச்சனை வந்து காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் வந்து ஸ்வெல்லிங் ஆகி அது உப்பி போறது வந்து காய்டர் அப்படின்னு சொல்றாங்க. கழுத்து கழலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கழலை பிரச்சனையை வந்து காய்டர்னு சொல்றாங்க. இது ஒரு வகையான மிகப்பெரிய டெஃபிஷியன்சி. பட் இப்போ சமீப காலங்கள்ல இந்த மாதிரியான டெஃபிஷியன்சி அதிகமா வர்றதில்ல. லட்சத்துல ஒரு கேஸ் கூட இந்த மாதிரி வர்றதில்ல. காரணம் ஆரம்ப காலங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. இப்போ அவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது. நாலாவது ஒரு பிரச்சனை, தைராய்டால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தைராய்டு கேன்சர். அதாவது தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மியூட்டேட் ஆகி ஆட்டோ இம்யூன் டிசார்டர் மூலமாக ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கோ அல்லது ஒரு 10,000 ஒருத்தருக்கோ அந்த தைராய்டு கிளாண்ட்ல வந்து இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகி தைராய்டு கேன்சராக மாறுறதையும் பார்க்குறோம். அது கொஞ்சம் ரேர் கேசஸ் தான், ரொம்ப அதிகமான கேசஸ் கிடையாது. பட் ரொம்ப அதிகமான கேசஸ் இருக்கிறது வந்து ஹைப்போதைராய்டிசம், இன்னொன்று வந்து ஹைப்பர் தைராய்டிசம். அதாவது தைராய்டு வந்து அதிகமாக சுரப்பது, இன்னொன்று வந்து கம்மியாக சுரக்குது. ரைட். தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இன் இந்தியா, அதாவது ஜென்ரலா ரெண்டாவது இதுல பார்த்துடலாம். எந்தெந்த இடத்துலலாம் வந்து தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்ல அதிகமான முதல் இடத்துல இருக்கக்கூடியது என்னன்னா டெல்லி. பாப்புலேஷன்ல 14.3% மக்கள் டெல்லியில தைராய்டு சம்பந்தமான பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. பஞ்சாப்ல 12.9% மக்கள், ஹரியானால 12.5, கேரளாவில் 4.6,
தமிழ்நாட்டுல 5.3%, ஆந்திர பிரதேஷ்லயும் 5.3% தான் பாதிப்புகள் இருக்கு. அப்ப இந்தியாவிலேயே மிக அதிகமான தைராய்டு பாதிப்புகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதல் 2 இடங்கள்ல இருக்கக்கூடியது டெல்லியும் பஞ்சாபும் ஹரியானாவும் தான். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இந்த மாநிலங்கள்ல மிக அதிகமான தைராய்டு பாதிப்புகள் இருக்கு. அடுத்தது ரைட், இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டா பார்த்துடலாம். இப்போ தைராய்டு ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் தைராய்டுக்கான ஒரு டெஃபிஷியன்சி, தைராய்டு கிளாண்ட் வந்து சரியா வேலை செய்யாம போறதுக்கான மெயின் டெஃபிஷியன்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அயோடின் அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி தான் மெயினான டெஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் வந்து அயோடின் சத்து குறைபாடு காரணமா தான் ஒருத்தருக்கு வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க பெண்களாக இருந்தாலும் சரி, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கு. இப்ப ஜென்ரலா தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள். அதாவது மெட்டபாலிசம் ரேட் குறையிறது கூடுறது தான் அவங்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஹார்மோனும் இன்பேலன்ஸ் ஆகுறது. ஹார்மோன் இன்பேலன்சிங் காரணமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், சைக்கிள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து பெண்களுக்கு பிரத்யேகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு. ஆண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவான ஒரு கண்டிஷன்ஸ்க்கு அவங்க போயிடுவாங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது எர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படிங்கிற நம்மளோட பிரின்சிபல் பிரகாரம் அஸ்டோனியா 1ல ஒரு பிரத்யேகமான இதுவரை மார்க்கெட்ல இல்லாத மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலால நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்க மார்க்கெட்ல எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிகள்லயோ அல்லது எந்த ஒரு ஃபார்மா கம்பெனிலயோ நீங்க பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து அஸ்டோனியா 1க்கும் மற்ற நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் அந்த ஃபார்முலேஷன்ஸுக்கும் இருக்குமான ஒரு மிக முக்கியமான வேறுபாடுகள். நம்மளுடைய அஸ்டோனியா 1ல சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்டாகவும் இது வரைக்கும் ஆர்என்டிக்கே வராத நம்மளுடைய ஸ்பெஷல் ஆர்என்டி மூலமாக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்டுகளாக இருக்கும். மெயினா தைராய்டு கிளாண்டோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக, அது அதிகமாக சுரக்கக்கூடிய ஹார்மோன் கண்டிஷனாக இருந்தாலும் சரி அல்லது குறைவாக இருக்கக்கூடிய கண்டிஷனாக இருந்தாலும் இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய நியூட்ராசூட்டிகல்ஸை தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ மார்க்கெட்ல போனீங்கன்னா தைராய்டுக்கு வந்து தைராய்டுல ஹைப்போவோ இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேப்சூல்ஸ், தைராக்சின், எல்ட்ராக்சின் இந்த மாதிரியான தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை வாழ்நாள் முழுவதும் சாப்பிடக்கூடிய கண்டிஷன்ஸ்ல தான் இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ஸ் இருக்கு. அதுவும் எப்பவுமே வந்து நம்ம அந்த மெடிசன்ஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதனுடைய அளவீடுகளை ஆரம்பத்துல 25 mgல ஆரம்பிச்சு அது 50, 100, 150, 200ன்னு சொல்லிட்டு மெடிசன்ஸோடைய அளவை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ஸ்ல இருக்கு. பட் நம்மளுடைய எர்போ நியூட்ரோஜெனிக்ஸ்ல நம்மளுடைய கிளாண்டை அழகாக ஆக்டிவேட் பண்றதுக்கு, அதாவது ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தால் அது செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் குறைக்கிறதுக்கும், ஹைப்போதைராய்டிசமாக இருந்தால் அதனுடைய செக்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்குமான ஒரு பேலன்சிங், நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட்ல வந்து ஒரு பேலன்சிங் ஆன 3 வகையான கிளாண்ட்ஸை ஒருங்கிணைச்சு ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, தைராய்டு கிளாண்ட் இந்த 3 கிளாண்ட்ஸ்லையும் நடக்கக்கூடிய ஆக்டிவேஷன்ஸை நார்மலைஸ் பண்ணி நம்மளுடைய தைராய்டு ப்ரொடக்ஷனை பேலன்ஸ் பண்றது தான் இந்த ப்ராடக்டுடைய மிக முக்கியமான வேலை. அதை பேஸ் பண்ணி இன்கிரியன்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. மெயினா இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரியன்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ரா கெல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசி. இதை வந்து சீவீட் அப்படின்னு சொல்றாங்க அல்லது ஒரு கடல் பாசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்காக அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜென்ரலா கடல் பாசியில, இந்த வகையான கடல் பாசியில ரா கெல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் பாசியில மிக அதிகமான அயோடின் சத்து இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு ஹார்மோனை செக்ரேட் பண்றதுக்கான ஒரு கேட்டலிஸ்ட் வந்து அயோடின் சத்து தான் தைராய்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ண வைக்கும்.
அது மட்டும் இல்லாம சத்தாவரி, குக்குல் அண்ட் விட்டமின் மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த காம்பினேஷன்ஸ் நம்மளோட தைராய்டு ஹார்மோனை மாடரேட் பண்றதுக்கான கேப்சூலாக இருக்கு. இதை சாப்பிடுறது மூலமாக அதிகமாக சுரக்கக்கூடிய தைராய்டாக இருந்தால் அதை குறைவாக சுரக்கிறதுக்கும் அதை பேலன்ஸ் பண்றதுக்கும், அதே மாதிரி குறைவாக சுரக்கக்கூடிய ஹார்மோனாக இருந்தால் அவங்களோட கண்டிஷன்ஸாக இருந்தால் அதை போதுமான அளவுக்கு செக்ரேட் பண்ணி தேவையான அளவு சுரக்க வைக்கிறதுக்குமான காம்பினேஷன்ஸ் தான் இந்த காம்பினேஷன்ஸ்லாம். இதை சாப்பிடும்போது நம்மளுடைய ஓவரால் எண்டோக்ரைன் சிஸ்டம் பேலன்ஸ் ஆகுது. அதன் மூலமாக அப்நார்மலா இருக்கக்கூடிய தைராய்டு சிம்டம்ஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆகிறதுக்கான சப்போர்ட் பண்ணுது. லிவர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ப்ராடக்டை சாப்பிட்றதன் மூலமாக லிவர் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதன் மூலமாக நம்மளுடைய வளர்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம தைராய்டு கேப்சூல்ஸ் எடுக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ். ஜென்ரலா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து அது ஒரு வகையான பாசி, கடல்ல இருந்து மெரைன்ல இருந்து எடுக்கக்கூடிய பாசி, ரா கெல்ப் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது கடல் பாசி. சத்தாவரி அண்ட் அஸ்வகந்தா இதுல மெயினா வந்து ஆயுர்வேதத்துல, அதாவது நம்மளுடைய பிரின்சிபல் 5 பிரின்சிபல் சிஸ்டத்துல ஆயுர்வேதா இன்கிரியன்ஸாக 2 மிக முக்கியமான இன்கிரியன்ஸ், ஒன்னு சத்தாவரி அண்ட் வந்து அஸ்வகந்தா. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மாடுலேட்டராக பயன்படுத்தப்படுது. மெயினா நம்மளுடைய கிளான்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆகாம போறதுக்கு அல்லது அதிகமாக ஸ்டிமுலேட் ஆகி அதிகமான தைராய்டு சுரக்கிறதுக்கும் அல்லது குறைவான தைராய்டு சுரக்கிறதுக்கும் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல். அதனால இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை போக்கி அதை பேலன்ஸ் பண்றதுக்காக 2 இன்கிரியன்ஸை யூஸ் பண்றாங்க, சத்தாவரி அண்ட் அஸ்வகந்தா. அடுத்து வந்து அயோடின், அந்த நம்ம ரா கல்ப் எக்ஸ்ட்ராக்ட்னு சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து அதிகமான அயோடின் கிடைக்கிறதுனால தைராய்டு ஹார்மோனை செக்ரேட் பண்றதுக்கான ஒரு கேட்டலிஸ்ட். அடுத்து வந்து லெல் டைரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட், இது வந்து ஹார்மோன் ப்ரொடக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுது. குக்குல் அப்படிங்கிற ஆயுர்வேத இன்கிரியன்ட் இருக்கு, அது ஒரு பிசின் வகையான குக்குல். இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இதை ஹார்மோன் பேலன்ஸ் நீங்க வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து மில்க் திசில், இதுல யூஸ் பண்ணியிருக்கிற இன்னொரு முக்கியமான ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மில்க் திசில். இது வந்து கிளான்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் டேமேஜ் ஆகாம பார்த்துக்கிறதுக்கும், அதே மாதிரி நம்மளுடைய லிவர் கண்டிஷன்ஸ் மெட்டபாலிக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்றது மூலமாக T4 தைராய்டு ஹார்மோனை வந்து T3 கன்வெர்ட் பண்றதுல மிக முக்கியமான பங்கு எடுக்கிற இந்த ப்ராசஸ் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, எந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது லிவர்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அதை மேம்படுத்துறதுக்காக மில்க் திசில் கொடுத்துருக்காங்க. செலினியம், அதாவது T4 to T3 கன்வர்ஷன்ல மிக முக்கியமான பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது செலினியம். ஸோ அதுவும் இதுல நம்மளோட ஒன் ஆஃப் த இன்கிரியன்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அசிட்டில் சிஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு என்சைம். இது வந்து மிக 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 முக்கியமான என்சைம். இது நம்மளுடைய மியூக்கஸ் தின்னிங் என்சைமாக பயன்படுத்தக்கூடியது. அடுத்து வந்து காப்பர், கால்சியம் ஆல்பா கீட்டோ குளுக்கோனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய CaAKG. இதை நம்ம எதுல நம்ம பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரெயின் ஒன்ல இந்த இன்கிரியன்ட்டை நீங்க பார்க்க முடியும், அதே மாதிரி யங் ஒன்ல இந்த இன்கிரியன்ட்டை பார்க்க முடியும். ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது. இதுவும் இந்த ப்ராடக்ட்ல சேர்த்திருக்காங்க. அடுத்து வந்து எல் கோலின் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட். ஜென்ரலா இதை நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கிரில் ஆயில்ல ஒன் ஆஃப் தி இன்கிரியன்ட்டா இதில் பார்க்க முடியும் எல் கோலின் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப மிக முக்கியமான இன்கிரியன்ட். ஸோ இந்த ப்ராடக்டை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக தைராய்டு கிளாண்டை வந்து ஆரோக்கியப்படுது. 3 வகையான கிளாண்ட்ஸ் ஆரோக்கியப்படுத்துறதன் மூலமாக ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி
அண்ட் தைராய்டு கிளான்ஸ், இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணி அதுல செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன், என்டையர் ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். இதனோட சேர்த்து வேற என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் அடிஷ்னலா நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா அதோட சேர்த்து நம்ம தைராய்டு கேப்சூல்ஸோட சேர்த்து நமக்கு இன்னும் ஃபாஸ்டா ரிசல்ட் வரணும் அல்லது ஒரு பெர்மனன்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அதோட சேர்த்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளை மிக முக்கியமானது அஸ்வகந்தா. ஏன்னா அஸ்வகந்தா மட்டுமே நம்மளுடைய ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அதோட கால்சியம், அயன், ஃபோலிக்கு இதெல்லாம் எடுக்கலாம். முடிந்தால் புரோட்டீனை வந்து எடுக்கலாம். ஏன்னா புரோட்டீன்ல தான் எல்லா வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மற்ற நிறுவனங்கள்ல வெறும் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை மட்டும் பவுடராகவோ அல்லது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆகவோ கொடுத்துதான் தைராய்டு கேப்சூல்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. பட் நம்மளோட கம்பெனி வந்து கம்ப்ளீட்லி ஒரு சயின்டிபிக் கம்பெனி, ஓன் R&D இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால வெறுமே ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் பேஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா ஒரு 5 வகையான கோர் பிரின்சிபல்ஸோட நம்ம ப்ராடக்ட் வந்து இதுல மேனுஃபேக்சரிங் பண்றோம். அதன் மூலமாக ஒரு ரூட் காஸ் டெவலப்மெண்ட், இப்போ நம்மளுடைய வெறுமனே ஆயுர்வேதா எக்ஸ்ட்ராக்ஷன்ஸோ ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸோ பேஸ் பண்ணாம ஒரு ஒரு கிளாண்ட் ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு அதுக்கு கேட்டலிஸ்டா என்னென்னலாம் வேணும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் வேணும், அதுக்கு என்ன அமினோ ஆசிட்ஸ் வேணும், இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் இந்த 5 வகையான பிரின்சிபல்ஸோட நம்மளோட ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹையர் சயின்ஸ் ஃபார்முலேஷன்ஸ் தான் நம்ம தைரோ 1. ஸோ இதை எல்லாருமே வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா இது வந்து தைராய்டு வந்து இன்பேலன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம தைராய்டு கிளாண்டை வந்து எப்போதும் இன்பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டாம், அதை வந்து எப்பவுமே பேலன்ஸாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வருஷத்துல 2-3 கண்டெய்னர் வரைக்கும், அதாவது 2 to 3 மாசத்துக்கு ஒரு கண்டெய்னரோ அல்லது 4 மாசத்துக்கு ஒரு கண்டெய்னரோ அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கூட வாழ்நாள் முழுவதும் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்து 100% நம்மளுடைய தைராய்டு கிளாண்டை வந்து ஆக்டிவேஷனா, அதாவது பேலன்சிங்காக வச்சுக்கிறதுக்கு வருமன் காப்போம் அப்படிங்கிற வகையிலையும் இந்த ப்ராடக்டை நம்ம எடுத்துக்க முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல ஒண்ணு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள். அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்மளுடைய விஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற ப்ராடக்ட் வந்து தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனை தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா 4 ஸ்டாக் பாயிண்ட்மே அவைலபிளா இருக்கு. நீங்க ஆர்டர் போட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.